நீட் தேர்வு குறித்து எனக்கு முன்னர் பேசிய தலைவர்கள் விரிவாக இங்கே பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். நீட் தேர்வை நடைமுறைப்படுத்துவதிலே இருக்கிற சிக்கல்கள் அல்லது குளறுபடிகள் ஒரு புறம். அந்த குளறுபடிகளுக்காக நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் சொல்லவில்லை. குளறுபடிகள் இருக்கின்றன என்பதை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் நீட் தேர்வு வேண்டாம் என்று நாம் வலியுறுத்துவதற்கு முதன்மையான காரணம், இதனால் சமூக நீதி பாதிக்கப்படுகிறது என்பதுதான். சமூக நீதி என்னும் கோட்பாட்டுக்கு எதிரானது. அதை குழி தோண்டி புதைப்பதற்கு இது ஏதுவாக அமைகிறது. விளிம்பு நிலை மக்களின் கல்வி உரிமை மருத்துவ துறையிலே பாதிக்கப்படுகிறது. மாநில அரசுக்கான அதிகாரம் பறிக்கப்படுகிறது. ஆகவே மையத்தில் உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி விளிம்பு நிலை மக்களின் மீது இப்படிப்பட்ட நுழைவுத் தேர்வு என்னும் பெயரால் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை தொடுக்கக்கூடாது. எனவே நீட் வேண்டாம். 720 மார்க்குக்கு 720 மார்க் எப்படி எடுத்தான், 719 எப்படி வந்தது, 718 மதிப்பெண்கள் எப்படி வந்தன, கோடிக்கணக்கான ரூபாய் நீட் தேர்வு தொடர்பான ஊழல் முறைகேடுகளில் புழக்கத்தில் உள்ளன. இதற்கென்று பயிற்சி தருகிற தனியார் நிறுவனங்கள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கின்றன. இவையெல்லாம் இதை நடைமுறைப்படுத்துவதால் ஏற்படுகிற பாதிப்புகள் என்பதால் சுட்டி காட்டுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் அடிப்படையில் இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் மாநில அரசுகளை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கிற வகையில் ஒட்டுமொத்தமாக கல்வி தொடர்பான அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஆதிக்க போக்கை கண்டிக்கிறோம். இதுதான் மிக முக்கியமானது. இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கல்வி தொடர்பான அதிகாரம் ஒத்திசைவு பட்டியலிலே இருக்கிற காரணத்தினால் அதை பயன்படுத்தி தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறது. மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கிறது. இது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பது முக்கியமானது. இரண்டாவது, மாநில அரசுகளின் கல்வி திட்டத்தை சிதைப்பது. மாநில அரசுக்கான அதிகாரத்தை அல்லது உரிமையை பறிப்பது என்பது ஒரு புறம். இரண்டாவது, மாநில அரசுகள் பின்பற்றி வருகிற மாநில அரசுக்கான அந்தந்த மாநிலங்களுக்கான கல்வி திட்டம் தொடர்பான உரிமைகளை சிதைப்பது. அடுத்து, விளிம்பு நிலை மக்கள், ஏழை எளிய மக்கள், அரசு பள்ளிகளில் பயிலும் குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள், முதல் தலைமுறையாய் படிக்கிற குடும்பங்களை சார்ந்த மாணவ கண்மணிகள் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய வகையிலே அவர்களை எல்லாம் மறைமுகமாக வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி. அவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி. எல்லோருக்கும் பொதுவானது நுழைவுத் தேர்வு. யார் வேண்டுமானாலும் எழுதலாம், யார் வேண்டுமானாலும் அதனை தேர்ச்சி பெறலாம். அதன் மூலம் யார் வேண்டுமானாலும் மருத்துவ கல்வியை பெறலாம் என்று பொதுவான ஒரு தோற்றத்தை உருவாக்கிவிட்டு எளிய குடும்பங்களை சார்ந்தவர்களை வெளியேற்றுகிற ஒரு சதி முயற்சி இதிலே இருக்கிறது. ஆகவே அந்த சதி முயற்சி சமூக நீதிக்கு எதிரானது என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டு. ஐயா அவர்கள் விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையிலே மிக முக்கியமானது, நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார். ஒரு 5-6 தலைப்புகளிலே விரிவான அறிக்கையை அவர் பதிவு செய்திருக்கிறார், வெளியிட்டிருக்கிறார். அதிலே 4வது உள்ள பத்தி நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டவர்கள் யார் யார். 2016 நீட் இல்லாத போது, நீட் என்கிற நுழைவுத் தேர்வு நடைமுறையில் இல்லாத போது அரசு மேல்நிலை பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் பெற்ற இடங்கள் 30. மருத்துவ கல்விக்கு போட்டியிட்ட மாணவர்கள் அரசு மேல்நிலை பள்ளிகளில் இருந்து பயின்று மாநில அரசின் பாடத்திட்டங்களின் வழியாக பயின்று மருத்துவ கல்வி பெறுவதற்கான வாய்ப்பை பெற்றவர்கள் 30 பேர். நீட் வந்த பிறகு வெறும் 5 இடங்கள் தான். அரசு மேல்நிலை பள்ளியிலே படித்த மாணவர்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
நீட் இல்லாத போது மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்களுக்கு கிடைத்த இடங்கள் மொத்தம் நீட் இல்லாத போது 3546. நீட் வந்த பிறகு 2314. இதனால் ஏற்பட்டிருக்கிற இழப்பு 1232 இடங்கள். நீட் வந்த பிறகு 1232 மாணவர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு பறிபோய் இருக்கிறது என்கிற புள்ளி விவரத்தை தன்னுடைய அறிக்கையிலே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். நீட் இல்லாத போது 2016 சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு கிடைத்த இடங்கள் வெறும் 12. நீட் வந்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் 1220. 12 எங்கே, 1220 எங்கே? 20 மடங்கு அதிகம். பொதுவாக சிபிஎஸ்இ பாடத்திட்டம் என்பது தனியார் நிர்வாகத்தின் கீழ் இயங்குகிற பள்ளிகள், நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே உள்ளவர்களின் பிள்ளைகள் படிக்கிற இடங்கள். லட்சக்கணக்கிலே, ஆண்டுக்கு லட்சக்கணக்கிலே பள்ளி கல்வி கட்டணம் செலுத்தக்கூடிய வலிமை உள்ள குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் அதிலே படிக்க முடியும். அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளால் அந்த பள்ளிகளில் சேர்ந்து படிக்க முடியாது. ஆகவே நீட் இல்லாத போது 12 பேர், நீட் வந்த பிறகு 1220 பேர், மொத்தம் 20 மடங்கு அதிகரித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசால் நியமிக்கப்பட்ட நீதிபதி ஏ.கே. ராஜன் தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரம் 2022 ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள மொத்த இடங்கள், மருத்துவ கல்விக்கான மொத்த இடங்கள் 6999. கிட்டத்தட்ட ஒரே ஒரு இடம் குறைவு, 7000 இடங்கள். 7000 இடங்கள். அரசு கல்லூரிகள், அதிலே அந்த 7000 அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் 4349. நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அந்த பல்கலைக்கழகங்களுக்கு கிடைத்திருக்கிற அனுமதி 2650 இடங்கள். சிபிஎஸ்இ மாணவர்கள் எப்படி தரவரிசையிலே வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார். முதல் 10 ரேங்க், அதுல சிபிஎஸ்இ மாணவர்கள் 8 பேர். ஃபர்ஸ்ட் டாப் 10 பேர் எடுத்துக்கிட்டா அதுல 8 பேர் சிபிஎஸ்இ, 2 பேர் தான் மாநில பாடத்திட்டம். ஃபர்ஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸ், 100 பேர் எடுத்துக்கொண்டால் அந்த 100 பேரில் சிபிஎஸ்இ படித்தவர்கள் 81 பேர், மாநில பாடத்திட்டத்தில் படித்தவர்கள் 17 பேர். 1000 பேர் என்று எடுத்துக்கொண்டால் அந்த 1000 பேரில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் வெறும் 394 பேர். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே படிக்கிற மாணவர்கள். மிக மிக வசதி குன்றிய, பொருளாதாரத்தில் நலிவடைந்த ஏழை எளிய குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான் இன்றைக்கு அரசு பள்ளிகளில் பயின்று கொண்டிருக்கிறார்கள், மாநில பாடத்திட்டங்களில் படித்து வருகிறார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. நேர் தேர்வுக்கு முன் சிபிஎஸ்இ வாரியத்தில் இருந்து 1% மட்டுமே, ஒரே 1% மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடிந்தது. இப்போது 1000 ரேங்குகளில் அது 60% ஆகிவிட்டது. நீட் தேர்வுக்கு முன் மாநில பாடத்திட்டத்தில் படித்த 98.2% மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிப்பிலே சேர முடிந்தது. தற்போது அது 59% குறைந்துள்ளது. இதெல்லாம் ஏ.கே. ராஜன் நீதிபதி தலைமையிலான குழு தந்திருக்கிற புள்ளி விவரங்கள். நீட் தேர்வுக்கு முன் கிட்டத்தட்ட 14.8% தமிழ் வழி மாணவர்கள் எம்பிபிஎஸ்ஸிலே சேர முடிந்தது. ஆனால் தற்போது அது 2%க்கும் கீழே குறைந்துள்ளது. நீட் தேர்வு சிபிஎஸ்இ மாணவர்களுக்கும் வசதி படைத்த குடும்பத்தினருக்கு மட்டுமே ஆதரவாக உள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளால் 20.38 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த திட்டம் யாருக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது? இந்த நுழைவுத் தேர்வு எதற்காக கொண்டு வரப்பட்டது? எப்படி சமூக நீதியை நீர்த்து போகச் செய்கிறார்கள்? சமூக நீதியின் மூலம் எளிய குடும்பத்தினர் பெற்ற பயன்கள் எவ்வாறு தடுக்கப்படுகின்றன, தட்டி பறிக்கப்படுகின்றன?
இதுதான் ஆசிரியர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகள். இவை அனைத்தும் புள்ளி விவரங்களோடு தொடர்புடையது. வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்று ஏதோ இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச வேண்டும் என்று பேசுகிற கருத்துக்கள் அல்ல. எவராலும் மறுதலிக்க முடியாத ஆதாரங்களுடன் கூடிய வாதங்கள் இவை. விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட்டு கூடாது என்பதுதான். தமிழ்நாட்டில் மட்டும் என்று நாம் சொல்லவில்லை. ஒட்டுமொத்தத்தில் எல்லா மாநிலங்களும் இதனால் பாதிக்கப்படுகிறது. மாநில பாடத்திட்டங்களின் கீழ் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகிறார்கள். இந்திய ஒன்றிய அரசின் மேலாதிக்க போக்கு இதிலே வெளிப்படுகிறது. மாநில அரசுகளுக்கு எதிரான ஆதிக்க போக்கு வெளிப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து நீட்டுக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.